அப்படியே நான் ஆவில ஜெபிச்சு அந்நிய பாஷையில அப்படியே பேசுற மகளாச்சு. ஐயோ நானும் ஊர்ல சாப்பிட மாட்டேன், அவங்க வீட்டுக்கு எந்த காரியத்துக்கு போக மாட்டேன், எட்டி கூட பார்க்க மாட்டேன். நம்ம கிறிஸ்தவங்களே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் குஷ்டரோகியின் தலையில கையை வச்சு யாருமே புறஜாதியுடைய கண்களை தொட்டார். கடவுள் அப்படி செய்யறார். ஆனா நாம என்ன பண்றோம்? பாரம்பரிய கிறிஸ்தவர்களாகவே இன்னும் இருக்கிறோம். எதுக்கு சொல்றோம்னா, பரிசுத்த மனவாட்டிகளாகிய நமக்கு பாரம்பரியமே பெரிது கிடையாது. இல்ல எஸ்தர் ராஜாக்கு ஆயிருக்க முடியாது. அல்லேலூயா. ராஜானா பெரிய பக்திமானா? கடவுள் தெரியுமா அவருக்கு? கிடையாது. ஏன் எஸ்தர் ராஜாக்கே மனம் முடிச்சு வைக்கிறாங்க? திட்டம் இருக்கிறாங்க. யூதர்களை காப்பாற்றும்படியால், இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படியாக தேவனாக மனம் முடிச்சு வைக்கிறார். ஐயோ என் பொண்ணு எடுத்து போயிட்டு பரவாயில்ல, என் பொண்ணு கஷ்டத்திலே இருக்கும், சாப்பாட்டுக்கே போயிட பரவாயில்ல, என் பொண்ணு இங்கே இருக்க ராஜா வீட்டுலாம் எடுத்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் தடுத்து நிறுத்து. இல்ல, தேவன் என்ன திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அது நடக்கும். அல்லேலூயா. அதனாலதான் எஸ்தர் ராஜா ஜீவனே போனாலும் பரவாயில்ல அப்படி சொன்னவதான் ஆண்டவர் வந்து என்ன பண்ண கருணை காட்டி இந்த தேசத்துல நீ பாதி கட்டாலும் தரேன்னு சொல்ற. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் முதல்ல போயிடுங்க. எல்லா விதத்திலும் நீங்க உதவி பண்ணுங்க. இப்ப 20ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்காக எனக்கு சரி கட்டினார். உங்களுக்கு வேத வசனம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம எவ்வளவு அவருடைய நீதிக்கு தக்கதாக போய் அவங்களுக்கு உதவி பண்ணுகிறோமோ, மருத்துவமனையா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, உடல்நல குறைவா இருந்தாலும் சரி, அவங்க என்ன கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு படுறமே எதிரியா இருந்தாலும் சரி, முதல் ஆளா போய் நின்று ஆண்ல இஎஸ் ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் இருந்தார். எங்களுக்கு படுறமே எதிரி, நாங்க தும்னா கூட சண்டை போடுவாங்க. அவன் பையன் ஒரு தொண்டை ஆபரேஷனுக்காக இஎஸ் ஹாஸ்பிட்டல் இருந்தார். நாங்க 3 பேர் போனோம். ஊழியர்கள் கண்கள் அப்படியே கண்ணீர் வந்தது. அப்போ ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொன்னார், நான் பின்னாடி இன்னொரு ஊழியக்காரருக்கு பின்னாடி நின்று அண்ணன் வந்திருக்கிறாருன்னா நான் என்ன சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. மாஸ்டர் பேர் ஆனந்த் ஐயா, கண் கலந்து பாருங்க, நான் ஒன்றும் வாங்கிட்டு போறேன். அவர் எங்களை வழி வரைய வண்டி நாங்கள் பைக் ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்கு உள்ள தொண்டைக்குள்ள, எங்களை வந்து வழியா நின்று போறாரு. ஏன்? அன்புதான். முதல்ல நீங்க போய் நிக்கணும். அத கேள்விப்பட்ட உடனே போய் நிக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பிரியும். அதுதான் நீ கண்களை நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக 18ஆம் சங்கீதத்திலிருந்து எங்களோடு பேசுகிற வருகிற 6 நாட்கள் உம்முடைய நீதினால நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே உம்முடைய முக தரிசனத்தினால நாங்கள் வாழ்ந்து சுபித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா. எல்லா தடைகளை நீர் உடைத்து கொடுக்கிறார். உம்முடைய அன்பே பெரிதான என்று விளங்கத்தக்கதாக எங்கள் மேல் கிருபையாயிருக்கிறார். எல்லா கனமும் மகிமையும் துதியும் பலியும் நீர் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களை தரை மட்டுமா சாட்டுகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தகவலுக்காக நம்ம ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒருவராய் பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த காலவெளியிலே சங்கீத தியானத்திலோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்ட கிருபை இரக்கத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை தாங்கி நடந்துட்டோம். தாவே போகும் இடமெல்லாம் ஆண்டவரை தகப்பனோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாய் கூட உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மகளுடைய வாழ்க்கையில தேவனே உடைய தீர்மான திட்டங்கள் நிறைவேற்றி கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிற கிருபை இரக்கத்துக்காய் நன்றி ஆண்டவரே.
நாங்களுமே நம்பி இருக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, நீண்ட ஆண்டுகள் காத்திருக்கிறது, இருதயத்தை இணைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்ற வார்த்தை படிக்கும். கர்த்தர் சீக்கிரமாய் அற்புத அடையாளங்களோட குடும்பங்களை கர்த்தர் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராகப்பா. போகும் இடமெல்லாம் கர்த்தர் கூட இருங்க. சரீரத்துக்கு தேவையான சுகம் மேல ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அவங்க நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆமென். சாட்சி இருக்குமானால் வந்து சொல்லுங்க. அந்த நாமம் மகிமைப்படட்டும். யாரோ சாட்சி சொல்ல இருப்பீர்கள் வந்து சாட்சி சொல்லலாம் தேவன் செய்த நன்மைகளை. சரி, அது நல்லவர். அல்லேலூயா. அடியாளின் சாட்சியாக இருந்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அடியாளுடைய சரீரத்திலே நேற்று பயங்கரமான பல்வழி நடக்கிறேன். 5-6 பல்லும் அப்படியே இந்த சீதலை இறங்கி சுத்தமாக ரொம்ப முடியல. இதெல்லாம் பயங்கரமான ஒரு விளைவினம். இரவு நேரத்தில் கூட சரியான ஒரு விளைவினம். ஆண்டோடைய சமூகத்திலே ஆண்டவரே சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். அடிக்கடிக்கு நான் தலைக்கு குளிக்க மாட்டேன். ஏன்னா வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிப்பேன். அந்த சீதல் அதிகமாக இருக்கிறபடினால தலையில் வேர்த்து கொட்டி இந்த மாதிரி பல் முழுவதுமே சரியான வலி. இப்பொழுது வரும்பொழுது கூட பயங்கரமான வலி. ஆனாலும் தேவ ஆலயத்துக்குள்ளே படியில கால் வைக்கும் பொழுது கர்த்தர் நல்ல ஒரு மகிமையின் பிரசனத்தை கொடுத்து ஆண்டவர் பலப்படுத்தினார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அந்த பரிசுத்தாவியானவர் இருக்கிறபடினால தான் இந்த விளைவினைகள் எல்லாம் ஆண்டவர் எல்லாவற்றுமே அதை மாற்றி பலத்தினால் இடைகட்டி கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இதுவரைக்கும் கொடுத்ததான சுகம் வெள்ள ஜீவன் ஆரோக்கியத்துக்காக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி நம்ம கர்த்தருக்கு சாட்சி சொல்லுவோம். கடந்த வாரம் எல்லாம் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு நாள் அவருடைய இரக்க தயவு கிருபையின்படி நம்மை வழி நடத்தினாரே, நம்மை விசாரித்தாரே, நம்மை பாதுகாத்தாரே. அதுக்காக நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். அப்பா, உங்களுடைய கிருபை உங்களுடைய இரக்கம் தயவு கடந்த வாரங்கள் எங்களோடு கூட இருந்தபடினாலே அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. அப்பா, உங்களுடைய கிருபை இறக்க தயவு இல்லை என்றால் எங்களால் ஒன்றும் இந்த பூமியில செய்ய முடியாது. தேவன் தம்முடைய பிரசனத்தினாலே வழி நடத்துங்க. பலவீனம் இருந்தாலும் எங்களை ஆண்டவரை மருத்துவமனைக்கு போகாதபடிக்கு கர்த்தர் பலத்தினால் இடைகட்டி வழி நடத்தின தெய்வமே உமக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து வருகிற நாட்கள் அளவும் எங்களை வழி நடத்துவீராகப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கடந்த வாரத்துல நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறாங்க ரவி ஐயா. போன பக்கத்துல இருந்து வருவாங்க. நம்முடைய குரூப்ல கூட போட்டிருந்தேன். நம்முடைய மனைவி இறந்துட்டாங்க, கேன்சர் பேஷண்ட்டு. ஒரு நாள் நம்ம வந்து உபவாசத்தை வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்தாங்க. நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர் அவங்க இந்த சபைக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்பதாங்க இந்த சபைக்கு வந்தாங்க. வரும்பொழுதே அவங்களுக்கு பயங்கர ஒரு மரணத்தின் கட்டு. அப்போ அவர் ஊழியக்காரராக இல்லை. அவர் வந்து எப்பவும் ஹைகோர்ட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வரும்பொழுது ஊழியக்காரராக இல்லை, சபைக்கு போகிற ஒரு விசுவாசியாக தான் இருந்தாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சபைக்கு வரும்பொழுது ஆண்டவர் சார் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். அவங்களுடைய இருதயத்தில் எப்பவுமே வந்து அவங்க மாமியார், அவங்க மாமனார், அவங்க நாத்தனார் இவங்க தான் வந்து எங்களுக்கு விரோதமாக இருக்காங்கன்னு சொல்லி எவ்வளவோ அவங்களை சமாதானப்படுத்துவோம். அப்பயும் அவங்களுடைய இருதயத்தில் இதே அவங்க மனதில் வச்சுட்டே இருந்தாங்க. இதெல்லாம் வந்து மனுஷரை எழுப்புறது சத்துருடைய கிரியை தான், இதெல்லாம் நீங்கள் செய்யப்படுங்கன்னு சொல்லி எவ்வளோ வழிநடத்தல் கொடுத்து அவங்க அதுலேருந்து வெளியே வரவே இல்லை. அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடணும், அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடணும், இப்படியே இருந்தாங்க. பயங்கரமான அவங்களுக்கே தெரியாது கேன்சர் இருக்குன்னு அவங்களுக்கே சொல்லவே இல்லை. இங்கே தான் சுகம் ஹாஸ்பிட்டலில் தான் கிட்டத்தட்ட பல லட்சம் செலவு பண்ணியிருந்தாங்க. அதனால் ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு கூட்டி வந்து ஆண்டவர் அவங்களுக்கு சுகம் கொடுத்தார். அப்புறம் அந்த கீமோதெரப்பிலாம் போடும்போது முடியெல்லாம் சுத்தமாக தலையில் வழுக்கு அப்படியே கொட்டிடுச்சு. சரீரம் உங்களுக்கு தெரியும், ஒரு கேன்சர் பேஷண்ட்டுடைய சரீரம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜில் உடம்பு அப்படி இழைத்து போய் தான் நம்முடைய சபைக்கு வந்தாங்க. ஆனால் நான் அவங்க அழுது என்கிட்ட சொன்னது, ஆண்டவர் எனக்கு முடியை கொடுக்கணும், நான் வெளியே எப்படி வருவேன், இல்லைன்னா நான் உயிரோடு இருக்கிறதே பிரோஜனம் இல்லை அப்படி எனக்கு. அப்புறம் கடைசியாக தான் அவங்களுக்கு இந்த வியாதி இருக்கிறதே தெரிஞ்சது. அதனால கர்த்தருடைய தயவுள்ள கரம் ஆண்டவர் அவங்களுக்கு சரீரம் பழையபடிக்கு அவங்களுக்கு சரீரத்தை கொடுத்தார் ஆண்டவர். நீங்கள் அந்த போஸ்டர்ல பார்த்தது அவங்களுடைய பழைய சரீரம் கிடையாது, புதிதாய் தேவன் கொடுக்கப்பட்ட சரீரம். அது தலையில இருக்கிற முடியெல்லாம் ஆண்டவர் அவ்வளோ முடிகளை வர வச்சார். நல்ல பழையபடிக்கு அவங்க மாறிட்டாங்க, நல்லா இருந்தாங்க. மறுபடியும் இப்போ அந்த கடந்த ஆண்டில் கொஞ்சம் நாங்கள் இந்த ஸ்கூல் வேலைக்கு போயிட்டு அப்படினால அவங்களோட ஒரு நல்ல தொடர்பு இல்லை. ஆனால் நம்மளுடைய சபைக்கு வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெபிக்கிறவங்க, அவருடைய கணவர் அதிகமாக நம்முடைய சபையை நேசிக்கிற ஒரு மனுஷன்.
நான் எனக்கு பலவீனம் வந்தப்போ கூட வந்து குடும்பத்தோடு வந்து பார்த்தாங்க. எந்த ஒரு நற்காரியங்களாக இருந்தாலும் நம்ம சபையில் ஆண்டு கூட வந்தாங்க. இரவு நேரத்தில் கூட ஐயா அவங்க வந்தாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு உறவோடு இருந்தேன். ஒரு ஆண்டு காலமாக எனக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி காலையில் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் எடுக்க முடியல. அந்த பையன் மறுபடியும் அவங்க ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க இந்த பக்கம் தான் வந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கே சுகம் ஹாஸ்பிட்டலே தான் அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தது இல்லாமல். ஆனால் 5 ஆண்டு காலம் அளவும் ஆண்டவர் பழைய சரீரத்தை கொடுத்து நல்லா அவங்க ஆகாரம் புசிக்கத்தக்க எல்லா காரியங்களையும் செய்தார். அப்புறம் அவங்க ரொம்ப சீரியஸ் ஆகி கடந்த வாரத்தில் அவங்க மறிச்சு போயிட்டாங்க. நம்முடைய குரூப்பில் கூட போட்டிருந்தாங்க, பிள்ளைக்காக செவிங்க. ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி வந்து ஒரு தாய்க்கு வந்து ஒரு பெண்கள் எப்படியெல்லாம் வந்து ஒரு உதவி செய்வாங்களோ அது போல அந்த வாலிப பிள்ளைய ஆண்டவர் அந்த தாய்க்கு கொடுத்தார். ஒரு தாய் தான் தன் பிள்ளைக்கு அவ்வளோ நேசிச்சு கவனிப்பானா. அந்த பையனுக்கு ரூபன் அந்த பிள்ளை சொல்கிறேன், ஒரு சாட்சியாக சொல்கிறேன், பிள்ளைக்கு 20 வயசு ஆகுது. அவன் தாயார் அப்படி கவனிச்சுட்டான். அவனுடைய படிப்பு கூட போயிடுச்சு, கூடவே இருந்து அவங்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்து ஆகாரம் கொடுக்குறது, அந்த பாத்ரூம் கொடுத்து எல்லாமேங்க. இதனால இப்பவும் ஜீர்ணிக்க மண்டலம் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைகளை பார்க்கும்போது எவ்வளோ மோசமான சூழ்நிலைகள் இருக்கிறாங்க, மதிக்க மாட்டாங்க நம்மள. ஆனால் அவங்க பிள்ளைய நல்லா வளர்த்தாங்க. கத்தருக்குள்ள பயப்படுகிற பிள்ளை. ஒரு அவனோட தலைமுறையை பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படி கிடையாது. ஒரு நல்ல பிள்ளையா ஒரு அற்புதமாய் தேவன். ஏன்னா அவங்களுக்கு அந்த குழந்தையே 10 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை கிடைச்சதான் அவங்களுக்கு. அதனால அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ளேயே வச்சு பொத்தி வளர்த்து ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நல்ல ஒரு கத்தருக்குள்ள இருக்கிற பிள்ளை. தாயார் அப்படி தாங்கலாம். என்னால வந்து சொல்லவே முடியல. கணவரும் மனைவிக்கு இப்ப சரீரத்துல பலவீனம், ஒரு வாரம் உடம்பு சரியில்லைன்னா ஏன் வியாதி, ஏன் பலவீனம் அப்படின்னு கூப்பிடுவாங்க, ஏன் மயக்கம் அப்படிலாம் பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஆனா அவர் இந்த எத்தனை தெரியுங்களா இவ்வளவு வரைக்கும் பணங்களை செலவு பண்ணியும், அதான் சொல்றேன், நமக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கிருபை இறக்கணும் சொல்லணும். ஆண்டவருடைய தயவு. மனைவி பலவீனமாயிட்டா கூட அவங்கள நேசிக்கிற ஒரு மகனா அவர் இருந்தார். அவங்கள வெறுக்கவே இல்லை. கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல கூட்டு. நான் சொன்னேன், நீங்க மருத்துவமனையே நீங்க நம்பாதீங்க, ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லும்போது அதை அவங்க சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அதனால இந்த ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கணும், இது இவ்வளவுதான் நம்மளுடைய ஆயுசு நாட்டுகள் மகளேன்னு சொல்லி தேவன் பேசினார். கர்த்தருடைய கரம் அவங்களோட கூட இருக்கணும். அந்த பிள்ளைக்காக ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணிடலாம். வீட்லயே அவங்க சபை நடத்திட்டு இருக்கிறாங்க, மேல ஊழியம் நடத்தப்பட்டிருக்குது. ஆண்டவர் தாமே தொடர்ந்து ரவி ஐயாவையும் அந்த ரூபனையும் கர்த்தர் பலப்படுத்தி நடத்தணும். ஆண்டவர்கிட்ட நான் எவ்வளோ சொல்லுவேன், நீங்க மேலே போய் உட்காந்துங்கம்மா, ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தாவி பெற்றவங்க அவங்க இத்தனைக்கும். ஆண்டவர் அந்த பலவீனங்களையும் அவங்க தூரமா வந்துட்டாங்க. தயவாய் நான் இந்த காலவெளியில சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்தை சேர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பலன் இல்லைன்னா நம்மளால உண்மையா செய்ய முடியாது. ஒரு நிமிஷம் நம்ம கரங்களை உயர்த்தி ரூபனுக்காக ரவி ஐயாக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் தொடர்ந்து நான் சொல்லிட்டு வந்த ஊழியத்தை செய்யுங்கய்யா. உலக பிரகாரம் ஒரு மனைவிக்கு என்னென்ன பண்ணிவிட செய்யணும் எல்லாத்தையும் நீங்க செஞ்சீங்க. ஆண்டவர் அதை நினைவுல வச்சிருக்கிறார். அந்த பிள்ளையை பார்த்தும் சொன்னேன், ஒரு தாய்க்கு என்னெல்லாம் செய்யுமோ அதெல்லாம் நீ செஞ்சிருக்கிறப்பா. கண்டிப்பா கர்த்தர் இதுக்குரிய பிரதியுத்தர பலனை உனக்கு தருவார்னு சொல்லி நம்ம எல்லா கரங்களை உயர்த்து குழந்தைக்காக நம்ம ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பன இந்த கால வெளியில ரூபனுடைய குடும்பத்துக்காக அந்த சமூகத்தில் வருகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த கேன்சர் வியாதி வந்தவர்கள் மறுபடியும் திரும்புகிறது கடிதான காரியம். ஆனால் தேவன் பெரிய அற்புதங்களை செய்து நான் 5 ஆண்டு அளவும் அவங்களை நடக்க வச்சு பேச வச்சு அவங்க பேச முடியாதபடி இருந்தாங்க. எல்லாருடைய வல்லமையினால கர்த்தர் கிரியை செய்வீங்க. ஆண்டவரே, அப்பப்போ கட்டுகளை உடைச்சு அவங்களுக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நடத்துனீங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் இந்த பூமியை விட்டு போயிருந்தாலும் ரூபனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நம்ம சமூகம் விட்டு அவங்க தூரம் போயிடக்கூடாது ஆண்டவரே. இந்த சமூகத்தை விட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. எங்கள் அம்மாவை கைவிட்டுட்டான்னு சொல்லி இந்த பிள்ளை உண்மை விட்டு போகக்கூடாது கர்த்தாவே. இந்த பிள்ளைய இடத்துல கிட்டி சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஐயாவுடைய ஊழியத்தை தொடர்ந்து நீங்க நடத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி மகனோடு கூட இருங்க. அந்த கோடம்பாக்கம் ஏரியாவில் இருக்கிற எத்தனையோ ஆண்டவரே பரிசுத்தமில்லாத ஜனங்கள் இருக்கிறார்கள், பாவ பழக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆலயத்துல கொண்டு வந்து சேர்த்து இப்படி ஊழியத்தை தொடர்ந்து அந்த மகன் செய்ய முடியாம உதவி செய்யுங்கய்யா. அந்த வல்லமை வெளிப்படட்டும். சபையாராய் நாங்கள் அவர்களுக்காய் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். ரூபனையும் தகப்பனை கர்த்தர் பலப்படுத்தி ஆண்டவர் இந்த பூமியில தொடர்ந்து உங்க கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு சாட்சியான ஒரு காரியம்ப்பா.
சாவியை எங்க கையில கொடுத்து இந்தாடா ஒரு வேகமா இருந்தா வச்சுக்கோன்ற மாதிரி அவர் வாயால் அவர் என்ன கண்ணை அப்படி திட்டுவாரு, என் பையனை கண்டா அப்படி பேசுவாரு. அவ்வளோ பண்றவரு என்னடா பேர் வந்தா சார் அப்படி கூப்பிட்டு எங்களை வந்து அவ்வளோ பேசுற நடத்தி பாராட்டினாரு. ஆனா எங்க வீட்டுல 3 மாசம் இருந்தாரு. எங்களுக்குன்னா குறிப்பிட்ட பிறகு அவங்க 3 மாசமா இருந்தாரு. அது கொஞ்சம் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. ஒரு மந்திரம் பண்ணியிருந்தாங்க. ஒரு இனிமேட்டு பண்ணுவாங்க கவட்டாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தினா நாங்கள் ஜபிச்சுட்டு இருந்தோம். ஆனா அவருக்கு நம்ம கிட்ட போய் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருந்ததுனால நம்ம ஒன்றும் செய்ய முடியல. ஆனா இவங்க அவர் சாமி பிறகு பையன் மேல ரொம்ப பாசமா இருக்க ஆரம்பிச்சாரு. என் பையன் என்ன மாதிரி செய்யறாங்கன்னு அவங்க என்ன பண்ணாங்க, எங்க திரும்பி இதுவாயிட போதும் அவங்களுக்கு யாரெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சு அவருக்கு வந்து இதுவாக்கி விட்டுட்டாங்க. அப்படி இருந்தும் 1 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வாழையெல்லாம் வாங்கி அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு அவங்க சவால் விட்டாங்க. நான் உங்களுக்கு 1 ரூபா வரவேற்க மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அந்த இடத்துல மேன்மையா பாராட்டுறேன். தாவீதுக்கு செய்யற அற்புத அடையாளங்களை அதே மாதிரி நான் செய்வேன்னு சொல்லி சொன்னாரு. 1 வருஷமா நாங்க அந்த காது ஜபத்துல வச்சு நாங்க பணம் இல்லை, எங்களுக்கு 1 ரூபா பணம் இல்லைனாலும் அந்த தௌஷ காரியத்துக்கான பண தேவையை கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தப்படுறாரு. அங்க இங்க அலைஞ்சோம். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாம போயிருந்தோம். இவனால என்ன முடியும்ன்ற மாதிரி எல்லாமே எங்கக்காதமா எங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க, கேவலமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால கர்த்தர் அந்த இடத்துல பெரிய அற்புதத்தை செஞ்சாரு. அந்த இடத்துல அவருடைய ஒரு பொருள் ஒன்று சேல்ஸ் ஆச்சு. அந்த பொருளையும் அந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு பணம் வர மாதிரி செலவு பண்ணி கொடுத்தாரு. எல்லாமே ஆயத்தப்பட்டனாரு. இந்த செவ்வாய் புதன்கிழமை அவருக்குள்ள ஜாலியாருன்னு நினைச்சிட்டு நீங்க விட்டுடாதீங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு ஆண்டவர் சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு இனி வரைக்கும் நடந்தது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு எனக்கு நடந்திருக்கிறதுனால தான் நாளைக்கு நடக்க போற காரியத்துக்கும் நான் முன்கூட்டியே உங்ககிட்ட கேட்கிறேன். உங்க மகளா நினைச்சுக்கிறேன். உங்க குடும்பத்தாரா நினைச்சு என் கடவுளுக்காக கொஞ்சம் பிரேயர்ல வச்சுக்கிறேன். அந்த இடத்துல யுத்தம் பண்ண போட்டு கர்த்தர் நாங்க இல்லை, அவருடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தணுன்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன். அனைவரும் கொஞ்சம் ஜபத்துல வச்சுக்கோங்க. இந்த சாட்சி கர்த்தருக்கே மகிமை பண்ணுவதாக இந்த சபையாக எல்லாருக்கும் உங்களுக்கு முன்கூட்டி நான் சொல்றேன். ரொம்ப அடிபட்டுட்டேன். ஒரே காயமா இருந்தது. ரொம்ப பிளட் வந்து ரொம்ப இந்த பக்கம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரமா 20 மினிட்ஸ் நிற்கவே. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒத்துறாங்க. ரொம்ப நேரமா அதுக்கப்புறமா வேண்டினேன். காயம் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ்ல ஆரம்பிச்சு தலைவலி நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் மாத்திரை போட்டேன். மாத்திரை போடும்போது வயிற்று வலி பெயின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா தூக்கம் நல்லா என் தம்பி டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து தூங்கிட்டேன். காயம் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து லைட்டாக நல்லா ஆறி இருக்கு. அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டாரு. அந்த காயம் ஓரளவுக்கு நல்லா ஆறி வருது. ஒரு 2 டேஸாக கொஞ்சம் நல்லா தூக்கம் நல்லா தூங்குனேன். கர்த்தருக்கு கொடாமல் போய் நம்ம என் கரங்களை உயர்த்தி சாட்சி சொல்லுக்கா நம்ம சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, தொடர்ந்து அவர்களை சாட்சியாக நிறுத்தி இருக்கிற இடங்களில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நீ பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் கூட ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வார்த்தைகளை கடந்து சொல்லுவோம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் அப்பா எடுத்து வாசித்து ஜெபிப்பார்கள். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 672வது பக்கம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தை பிரகாரம் இந்த காவல்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, இருக்கிற ஆழம் அகலும் நீளம் உயரம் எக்காவே எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. ரகசியம் நின்று ஒவ்வொரு புரிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறார்கள். எல்லா நலமையுமே தரப்பட்டமாய் காண்கிறோம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. குமாரன் கோபம் அப்படின்னும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன வரப்போதான்? கோபம் வரப்போகுது. கோபம் கொள்ளாமலும் அப்படின்னு சொல்லப்படும். கோபம் கொள்ளாமலும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களிலே அவர் கோபப்பட்டது எத்தனை முறை தான் கோபப்பட்டாராம்? தேவாலயத்திலே புறாக இருக்கிறவர்களையும் காசுக்காரர்கள் அவர் எல்லாரும் என்ன பண்ணார்? ஆண்டவர் அடித்து விரட்டினார். வேற எங்க கோபப்பட்டாரு?
வேற எங்கேயாவது கோபப்பட்டாருன்னு சொல்லியிருக்கா? சத்தியத்தை படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். வேற எங்கேயாவது கோபப்பட்டாரா? தேவனாகிய கர்த்தர் அவருடைய கோபம் எப்படிப்பட்டது? தேவாலயத்துல என்ன பண்ணாங்க? அவங்க விற்கிற இடமாய், அதாவது விற்கிற இடமாய் மாற்றினுடைய ஆலயத்துல என்ன பண்ணாங்க? அதை விற்பனை செய்கிற இடமாய் மாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பலி செலுத்துகிறதுக்கு ஜனங்கள் என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். இது தியானிக்கும் பொழுது நினைக்கிறேன், கவனிங்க, ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியல, நம்முடைய பிள்ளைகளையே ஆலயத்துக்கு கூட்டிட்டு வர முடியல. பெரிய பாடா இருக்கு. கணவரை கூட்டு வர முடியல, வீட்டுல பிள்ளைகளை கூட்டு வர முடியல. இவ்வளவு குடும்பமா இருந்தா எல்லாரும் கிளம்புறதுக்குள்ள என்ன ஆயிடுது? கால தாமதம் ஆயிடுது. அவர்கள் நிமித்தமாக எல்லாமே தடையாக போகும். இப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவர் என்ன சொன்னாராம்? ஓய்வு நாளிலே என்னை ஆசரிக்க வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? நீங்கள் செய்த பாவத்துக்குரிய பலிகளையும் உங்களிடத்துல கொண்டு வரணும். மனுஷர்களே கீழ்படுத்தி வரமாட்டாங்க. மிருக ஜீவன்கள் எப்படி வரும்ன்றதை யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அந்த வீட்டு தலைவனா இருக்கிறவன் என்ன பண்ணுவானா? தான் பிள்ளை செய்த பாவத்துக்கு, தன் மகன் செய்த பாவத்துக்கு, தன் மனைவி செய்த பாவத்துக்கு, ஒருவேளை தாய் தகப்பன் இருப்பார்கள், அவர்கள் செய்த பாவத்துக்கு ஏற்பதான ஒவ்வொரு பலிகளையும் என்ன பண்ணும்? கையில கொண்டு வரணும். காளைகளை கொண்டு வரணும், புறாக்களை கொண்டு வரணும். அவர் தேவனாகிய கர்த்தர் என்னெல்லாம் பலி, அது எல்லாத்தையும் இழுத்துட்டு வரணும். அதனாலதான் சொல்லப்படும், வெறுங்கையோட என்ன பண்ணாரு? தேவாலயத்துக்கு வராதே பலி செலுத்துறதுக்கு. ஏன்னா எங்களுடைய பாவங்கள் இந்த இடத்துல ஆசாரியத்துல கொடுத்து நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களா? இதை கொண்டு வருவாங்களா? நான் நினைச்சு பார்க்கிறேன், ஆண்டவரே எப்படி இதெல்லாம் நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வீட்டு குடும்ப தலைவன் எப்படி கொண்டு வந்திருப்பாரு? எப்படி இவர்கள் எல்லாம் கேதராகி வந்திருப்பாங்க ஆலயத்துக்கு? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை கூட்டு வர்றது எப்படி இருக்கு? மெகா பாடா இருக்கு. ஆலயத்துக்கு வாங்க சொல்லவே கூடாது. காலையில எழுந்தோடனே நம்ம என்ன பண்ணோம்? எழுதி இன்னைக்கு ஓய்வு நாளாயிடுச்சு, ஆண்டவர் அந்த பயம் இருக்குமானால் நம்ம என்ன பண்ணுவோம்? காலதாமதம் இல்லாதபடிக்கு வருவோம். பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கேள்வி கேட்பார். நிச்சயமா கேள்வி கேட்பார். நான் போறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. புடிச்சு இழுத்துட்டு வந்து ஆகணும். அதே சமயத்து நம்முடைய ஆத்மாவை பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாலயத்திலே அவர்கள் பலி செலுத்த வாங்கிட்டு வர்றத பாருங்க. சத்துரு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆலயத்திலேயே நீங்க வித்துட்டீங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? ஈஸியா வாங்கி வெட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஆண்டவர் சில காரியங்களை நாம கிரியைகளிலே நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலதான் பாருங்க, மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு முன்பதாக போய் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு அவருடைய ஜனங்களை அனுப்பிவிடுன்னு சொல்லும். பார்வோன் சொல்றான், இங்கேயே ஆராதனை பண்ணு. எகிப்திலே என்ன பண்ணு? இங்கேயே ஆராதனை பண்ணு. மனைவியில கூட்டு போனோமா, பிள்ளைகளை கூட்டு போனோமா அப்படின்னு தனித்தனியா கேட்கறான். நீங்க மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் சத்ருவுடைய கிரியைகள் தான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் குறிக்கப்பட்ட மலைக்கு வந்து நீ அங்கதான் பலியிட வேண்டும். அப்ப தேவன் உன்னை அழைத்து உன்னை விடுவித்த இடத்துல, உனக்கு முன்னையாய் தரிசனமான இடத்துல. நிறைய பேர் இன்னைக்கு வந்து தேவனுடைய தரிசனத்தை பார்க்க மாட்டாங்க. ஏன்? என்னுடைய பாஸ்டர் அரிசி கொடுத்தாரு, அதனால அங்கதான் உட்காருவேன். என் பாஸ்டர் புடவை கொடுக்குறாரு, அதனால அங்கதான் உட்காருவேன். ஆண்டவர் புடவைக்கோ அரிசிக்கோ இல்ல, உன்னுடைய உள்ளான ஆத்மாவை ரட்சிக்கும்படிக்குதான் தேவன் ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நீங்க நிறைய ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஊழியக்காரர்களுக்காகவே நான் இந்த சபையில இருப்பேன், ஆனா அந்த சத்தியம் இருக்காது, விடுதலை இருக்காது, பாடுகள் இருக்கும். ஆனா அவருடைய மைண்ட்ல என்ன சொல்ல இருக்கா? நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு தாயார் அப்படிதான் சொன்னாங்கம்மா, நீங்க சத்தியத்துக்குள்ள வளரணும். நாங்க ஞானஸ்தானம் எடுத்த அந்த இடம் தான், ஆனா அந்த இடத்துல வந்து அந்நிய பாஷைக்கு இடம் இல்லை. பரிசுத்தாவியில நிரப்பி ஜெபிக்க கூடாது, அலேலியான்னு சொல்லக்கூடாது. தெரியாதவங்க நாங்க போய் அந்த இடத்துல எடுத்துட்டோம், நீங்க அங்க உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு தெரியாதுங்க, கொரோனா நேரத்துல எங்க பாஸ்டர்மா வந்து எங்களுக்கு அரிசியெல்லாம் கொடுத்தாங்க, அதனால நாங்க அந்த சபையை விட்டு வர மாட்டோம், எங்களை போஷிச்சவங்களை நம்ம மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல. சரீரத்துக்கான போதனத்துக்கே நீ இப்படி சொல்றீங்க. உன்னுடைய உள்ளான ஆத்மா அழிஞ்சு போயிடுச்சுன்னா மிக கஷ்டம். ஏன்னா கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கு. எல்லாருக்குமே மரணம் இருக்கு, இருக்கா இல்லையா? மரணம் ஒவ்வொருவரையும் சந்திக்கும். மரணம் ஒவ்வொருவரையும் சந்திக்கும், யாரையும் விடாது. அந்த மரணத்துக்கு பிறகு நம்முடைய ஆத்மா எங்க போக போகுது? அது ரொம்ப முக்கியமான காரணம். இவ்வளவு சொல்லியமா அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல நாங்க வரமாட்டோம், எங்க பாஸ்டர்மா தான் எங்களுக்கு முக்கியம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ என்னை நோக்கி பாரு. உன்னை வழி நடத்துகிறதுக்காக வைத்த தேவ தூதர்கள் தான் அவங்க. தூதர்களை பார்க்காதே, தேவ தூதர்களை பார்த்து நீ வழங்கி போகாத, நீ என்னை நோக்கி பாரு. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயங்கரமான கோபம் வந்துச்சு. ஆனா இங்கே சங்கீதம் 2ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படி என்றால், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அடியாமலும். வழியிலே அப்படி என்றால் பரலோக பாதையிலே உன்னை அழைத்து கொண்டு போகிற அந்த வழியிலே நீ அடித்து போகாதே. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்குள்ள அநேகர் என்னாச்சு? மாண்டு போனார்கள், மடித்து போனார்கள். பூமி விழுங்கிற்று, ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளானார்கள். அவருடைய முறுமுறுப்பு நிமித்தம், அவருடைய கசப்புகளை நிமித்தம், ஊழியக்காரருக்கு விரோதமா பேசுறது நிமித்தமாக, தேவனை பரீட்சை பார்க்கறதுக்கு விரோதமாக எல்லாச்சுமே நம்ம
பார்த்தோம் கடந்த வாரத்துல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவனை பரீட்சை பார்த்ததும், தேவனை அவர்கள் சோதித்ததையும், வனாந்தரத்துல இது அவரால் செய்ய முடியுமா, இது அவர் கொடுக்க முடியுமா, என்ன நாங்க இதையே சாப்பிடணுமா, மண்ணாதான் எங்களுக்கு உணவா, இன்னைக்கு ஆகாரத்தை குறித்து இப்படிதான் பேசுறாங்க. இது இதேதான் செய்வியா, அதேதான் செய்ய, இருக்கிறதை தான் செய்ய முடியும். அந்த ஆகாரம் கூட ஒரு சிலருக்கு என்ன இல்ல, அந்த ஆகாரம் கூட இன்னைக்கு இல்ல. ஒரு சிலர் பட்னியா இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல பஞ்சங்கள் பயங்கரமா இருக்கு. ஆண்டவராலே அனுமதிக்கப்பட்ட பஞ்சங்கள் அதிகமா இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம கேட்கறது என்ன, இந்த ஆகாரம் இல்ல, அந்த ஆகாரம் இல்ல. ஆனா தேவன் இன்னைக்கு ஒரு கலசம் தண்ணீர் நமக்கு கிடைக்குது என்றால் அது பரலோக தேவன் நமக்கு அருளிய கிருபை. அதுதான் நான் யோசிப்பேன் எப்பவுமே, ஆண்டவரே இந்த தண்ணீரை கூட நீர் தான் எனக்கு பரலோகத்துல இருந்து கொடுத்திருக்கிறேன். கவனிங்க, வழியிலே அப்படி என்றால் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்காகவே எல்லா ஜனங்களும் என்னாச்சு, தேவனை விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக எழுப்பி அவர்கள் எல்லாரும் அழிந்தார்கள். சொல்லப்பட்டிருக்கிறது வழியிலே என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் உங்களை அழைத்த அந்த அழைப்பு நாட்களில் இருந்து உங்களுக்கு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து சபையிலே சேர்த்து கானானாகிய கானானாகிய பரலோகத்துக்கு போகிற வழியிலே நீ அழிந்து போகாதபடிக்கு அவரை என்ன பண்ணணுமா, முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே அவருடைய பாதத்திலே காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவரை முத்தம் செய்யுங்கள் என்ன அர்த்தம்? ரொம்ப அதிகமா நேசிச்சா என்ன பண்ணுவோம் நம்ம குழந்தைங்க ரொம்ப நேசிச்சா என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்சதை அவங்க செஞ்சுட்டாங்க நினைப்போம். ஐயோ என் பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம அனைத்து என்ன பண்ணுவோம், முத்தம் செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ என்ன பண்ணணும், நேசித்து அவருடைய வழிகளிலே நடந்து அவர் கொடுத்த கிருபைகளை என்ன பண்ணக்கூடாது, விடாதபடிக்கு அதை பற்றி கொண்டு கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய இருக்கிறது. அப்படி என்றால் என்ன, நியாய தீர்ப்பு செய்யும்படி அவர் வரப்போகிறார். அவருடைய ரத்தமும் தண்ணீரும் இந்த பூமியில சிந்தப்பட்டது. அதனால பிதாவாகிறவர் என்ன பண்றார், குமாரனைத்தான் அனுப்புறார். அவர் அதற்குரிய கிரயம் செலுத்தி அவர் அதற்கு பாத்திரமாய் இருக்கிறபடினாலே பிதாவின் மகிமை பொருந்தினவராய் அவர் வரப்போகிறார். அப்பொழுதுதான் அவருடைய கோபம் பயங்கரமாய் இருக்கும். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் என்னவாய் இருக்கும், அவரே அந்த கோபமானது பற்றி எரிகிற ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. அதனால அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் எப்படி இருக்கிறார்கள், பாக்கியம். அப்படின்னு இந்த சமயத்திலேயாவது, இதுதான் பரிசுத்தாவின் சொல்றார், இந்த நிமிஷத்திலேயாவது நீ திரும்பி என்னிடத்துல வந்துரு. இப்பொழுதாவது நீ மனம் திரும்பி என் சமூகத்தை சேரு. இப்பொழுதாவது நீ அதிகமா என் சமூகத்துல சேரு. இப்பொழுது உனக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை நீ என்ன பண்ண, தயவாய் உனக்கு சொல்லுகிற ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உனக்கு கொடுத்த கிருபைகள், உனக்கு கொடுத்த தயவு, உனக்கு கொடுத்ததான இறக்கம், இதெல்லாம் என்ன பண்ணு, இதை வைத்துக் கொண்டு தேவ சமூகத்துல கிட்ட சேர்ந்து விடு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வெளிப்படுத்தல் விசேஷத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு வாரமும். எப்படிப்பட்டதான ஒரு அழிவும் நாசமோசமும் இந்த பூமியை நோக்கி நடக்கிறது என்று நல்லா நினைச்சு பார்க்கவே முடியாதபடியான ஒரு பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது. எப்ப இந்த சூழ்நிலைகள் நடக்கும் என்றால் அந்த குமாரனுடைய கோபம் பற்றி எறும் பொழுது தயவு இறக்கம் சொன்ன தேவன், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் என்று சொன்னவர் எப்படிப்பட்டவராக மாறிட்டாரா, பயங்கர கோபம் உள்ளவராய் அவர் மாறுகிறார். எதனால அந்த கோபம் வருது, நான் சொல்லியும் செய்ய மாட்டியே. ஒரு வார்த்தைக்கு பிள்ளைங்க கீழ்ப்படி மாட்டேது. நமக்கு எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்ற உடனே அந்த பிள்ளைங்க வந்து நிக்க மாட்டேது. ஒரு வார்த்தைக்கு சொன்னா அதை 10 வார்த்தைகள் கேட்டா கூட அந்த பிள்ளைகள் அசையறது இல்லை. சாதாரண உலகத்து மனுஷர்கள் நமக்கே இவ்வளவு கோபங்கள் வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஆத்துமத்தினுடைய ரட்சிப்புக்காக அவர் அனுப்புகிறதான வார்த்தைகள், ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நம்ம மனம் திரும்பும்படியே அவர் அனுப்புகிறதான அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம், நம்ம காது கேட்டோம், கேட்காதபடிக்கு நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் வரும் பொழுது அவருடைய கோபம் பயங்கரமாய் பற்றி எரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவரைக்கும் நீ நியாயத்தீர்ப்பை செய்யாது இருப்பீர் என்று சொல்லி கேட்கிறாங்க. ஏற்கனவே ரத்த சாட்சியா மரித்தவர்கள் 5ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க, 4ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது அவர்கள் கேட்கிறாங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 6ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த பொழுது தேவ வசனத்தின் நிமித்தம் தங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். யோவான் பார்க்கிறார். இப்போ 5ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது தேவ வசனத்தின் நிமித்தம், நல்ல கவனிங்க, இந்த ரத்த சாட்சியம் மரித்தவர்கள் யார் என்றால் ஏதோ வியாதி வந்து தலைமையில வந்து மரிச்சவர்கள் அல்ல, கணப்பிரச்சனையில தற்கொலை செய்தவர்கள் இல்லை, கணப்பிரச்சனைகளிலே தற்கொலை செய்தவர்கள் இல்லை, இல்லை எங்களுடைய வரவேண்டிய நன்மைகள் இல்லாதபடினாலே நாங்கள் மரிச்சு போயிட்டோம் பலமே அப்படின்றவர்கள். இவர்கள் யார்? இந்த 5ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது பேசின கதறுகிற இந்த ஆத்துமாக்கள் யார் என்றால் தேவ வசனத்தின் நிமித்தம், நல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள்.
அப்ப இவர்கள் யாரு? ஆண்டவருக்காக வெளியே வந்து ஊழியம் செய்த அருமையான ஆத்துமாக்கள். கர்த்தருடைய வசனத்தை சொல்லி மனுஷனுடைய ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லி இயேசுவை குறித்து வெளிப்படுத்தின அருமையான ஆத்துமாக்கள். ரத்த சாட்சியம் மரித்தவர்கள் கேட்கிறாங்க ஆண்டவருடைய சமூகத்திலே. 10ஆம் வசனத்திலே வாசிக்கும்படியே கேட்கிறேன். 10ஆம் வசனம் வாசிக்கப்பா. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் உங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் வழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இவ்வளோ கிரியை செய்தவர்களே கேட்கிறாங்க, எதுவரைக்கும் எனக்கு செய்யாம இருப்பீங்க? ஆனா நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம் தேவனுக்காக? ஆனா இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், ஆண்டவர் எதுவரைக்கும் நீங்க அமைதியா இருப்பீங்க? குடும்பத்துல என் கணவர் இப்படிதான் இருப்பாரா, என் பிள்ளை இப்படிதான் இருப்பாங்களா, என் சொந்தக்காரங்க இப்படிதான் இருப்பாங்களா, என் சத்துரு இப்படிதான் என்ன ஒடுக்குவானா? எந்த தைரியத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்கிறோம்? இங்கே ரத்த சாட்சியம் மரித்த ஆத்துமாக்கள் கேட்கறது நியாயமானது. அப்பொழுது அவர்களுக்கு உடனடியாக ஆண்டவர் அங்கே நியாயத்தீர்ப்பு செய்யல. உங்களை போல அநேகர் இன்னும் வந்து சேர வேண்டி இருக்கு. கொஞ்ச நாள் நீங்கள் இளைப்பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம். எடுங்கப்பா. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், சோர்ந்து போகாம இருக்கிறது என்று சொல்லி. அங்கே குமாரனுடைய அந்த நாட்கள் வரும் பொழுது அவர் எப்படி இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லுகிற வசனத்தை வாசிங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை வாசிங்கப்பா. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவு பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பாத்தீங்களா? நியாயம் செய்யாது இருப்பாரோ? தேவன் தம்மை நோக்கி இரவு பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து எப்படிதான் இருக்கிறாரா? சொல்லுங்க எல்லாரும். நீடிய பொறுமையுள்ளவராகத்தான் இருக்கிறார். நீடிய பொறுமையுள்ளவராகத்தான் இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய காரியம் என்ன? ஏன் உன் வாழ்க்கையில நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார்? நீ ஜெபிக்கிற மனுஷனா மாறணும். தேவனுடைய கரத்துல நீ வல்லமையுள்ள பாத்திரமாய் மாறணும். ஆண்டவருடைய சமூகத்துல நீ ஒரு கருவியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வெளியெல்லாம் வந்து ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொன்னா கூட முழங்கால் படியிட்டு தேசத்துக்காக திறப்பில் நிற்கணும். தேசத்துக்காக அவங்க அரங்க வீட்டை பூட்டி நீ திறப்பலை நின்று ஜெபிக்கலாம். சபையில நடத்துகிறதான அந்த ஊழியங்களில வந்து கலந்து கொண்டு தேசத்துக்காக கண்ணீரோடு கூட வந்து ஜெபிக்கலாம். இது ஒரு பெரிய ஊழியம் தான். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? அப்ப ஆண்டவர் ஏன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார்? உன் குடும்பத்துல ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற சித்தத்தை நீ இன்னும் அறிந்து கொள்ளல. நீ அது கிரியை செய்யறதுக்கு நீ இடம் கொடுக்கல. அவங்க கேட்கிறாங்கப்பா, அவங்க தைரியமா கேட்கலாம். ஏன்னா அவங்க ஆண்டவருடைய வசனத்தை நிமித்தம் சாட்சி நிமித்தம் ரத்த சாட்சியா மறைத்திருக்கிறாங்க. கேட்கிறாங்க, உங்களுக்காக தானே நாங்க மறிச்சோம், உங்களை குறிச்சு சாட்சி சொல்ல போய் தானே நாங்க மறிச்சோம். இன்னும் நீங்க நியாயத்திற்கு செய்யாதபடி இப்படி அமைதியா இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி கேட்கிறோம் தெரியுமா? இன்னும் ஏன் என் பிள்ளையோட வாழ்க்கையில நீங்க கிரியை செய்யாதபடி இருக்கிறீங்க ஆண்டவரே? ஏன் என் குடும்பம் இன்னும் இப்படி இருக்குன்னு கேட்கறீங்க. எப்படி தேவன் அவங்க வழக்காடுவார்? ஆண்டவருக்கு அந்த பதில் எப்படி இருக்கும் என்பதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏனென்றால் உன்னை அழைக்கும் பொழுதே ஆண்டவர் ஒரு தீர்மானங்களை வச்சிருக்கிறார், திட்டங்களை வச்சிருக்கிறார். சும்மா உன்னை பாதாளத்திலிருந்து அழிவுக்கு உன்னை விடுதலையாக்கி தேவன் அழைக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னமும் பல ஆண்டுகளாக நம்ம இப்படியே இருப்போமானால் இனி காலம் செல்லாது, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த நாட்களில் குமாரனுடைய கோபம் பயங்கரமாய் பற்றி எரிந்து கொண்டு வரும். அருமையானவரை இன்னைக்கே நீங்க அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அண்டிக் கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பிழைப்புக்காக அங்கே யோவான் ஸ்நானகர் என்ன பண்றா? யோர்தான் நதிக்கரையில போய் அங்க ஞானஸ்நானம் கொடுக்க வரும்போது யாரெல்லாம் வந்தாங்க? யாரெல்லாம் வந்தாங்க? பாவிகள் மனம் திரும்புங்கன்னு சொல்லப்போது அங்க யாரெல்லாம் வந்தாங்க? ஐயோ இப்படியா, இப்படி எல்லாம் இருக்கா? அப்ப கண்டிப்பா நாங்களும் என்ன பண்ணணும்? மனம் திரும்ப. அப்ப அங்க அவர்களை பார்த்து என்ன சொல்றா? பெரிய பாம்பு என்ன சொல்றா? ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியடா, ஆனா உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ வருவ. கவனிங்க, மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு போதும்பா, வருகிறதை அவன் பார்க்கிறான். பரிசேயரும் சதுசேயரும் வராங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் உயிர்த்தெழுதல் இருக்கணும், இன்னொருத்தர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லுவான். ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது. அதுவும் இவர்கள் இயேசுவை மறுதலிக்கிறவர்கள், ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை. முன்னாடி தெரிஞ்சு போச்சு யோவானுக்கு ஒரு வெளிப்பாடு. இவன் எங்கிருந்து வரான்? இந்த அண்டிக் கொள்ளுகிறது இல்லை, இவன் அண்டிக் கொள்ள வரான். எதுக்கு
எதுக்காக அண்டிக் கொள்ள வரான்? எனக்கு அழிவு வந்துடக்கூடாது, எனக்கு நாசமாசம் வரக்கூடாது அப்படின்றதுக்கு அந்த அண்டிக் கொள்ளுகிறது இல்ல. அதான் பார்த்து சொல்றான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்ப அவங்களுக்குள்ள சத்துரு வந்து சொல்றான், போடா நீங்க ஞானம் செலுத்துங்க அப்படின்னா. ரொம்ப அப்ப அழகா சொல்லியிருப்பாரு ஆண்டவர். மத்தேயு சுவிசேஷத்துல பிரிச்சு அழகா சொல்லியிருப்பாரு. இவன் யாரு, இப்படிப்பட்டவன் யாரு, இவன் எப்படி இருப்பான், பரிசேயர்னா யாரு, சதுசேயர்னா யாரு, இவனுடைய கிரியைகள். ஆனா சொல்றது கவனிக்க பிரியமானவர்களே, இங்க இவங்க எதுக்காக வந்தாங்க? அந்த நேரத்துக்கு தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு உள்ள வராங்க. அந்த அண்டிக் கொள்ளுகிறவர்கள் அல்ல, தேவனை அண்டிக் கொள்ள அந்த நாட்கள் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அண்டிக் கொள்ளுகிறது இல்ல. உனக்கு கொடுக்கப்பட்ட குருவையை நீ யோசிச்சு பார்க்கணும். உனக்கு கொடுத்ததான வரங்களை குறித்து தேவன் உன்னை எதற்காக அழைத்தார் அதை கொஞ்சம் உட்கார்ந்து யோசனைப்பட்டு, ஏன் உன் குடும்பத்துல ஆண்டவர் இன்னும் இப்படி போட்டு வைக்கணும்ன்றது அவருடைய சித்தம் இல்லையே? உன்னை இப்படியே வைக்கணும்னு தேவன் அழைக்கலையே? உன்னை குறித்தது எங்க வீட்டுல எங்க அப்பா ஆண்டவர் பேசும்போது சொன்னார், உன் குடும்பத்தையே நான் ஊழியத்துக்காக அழைச்சிருக்கேன்னு சொன்னார். நானும் வருவேன்னு நினைக்கிறேன். என் மூத்த சகோதரன் எப்பொழுதும் வேதத்தை தூக்கிட்டே இருப்பான். இந்த ஒரு 2 ரூம் தான் இருக்கும். இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போனாலும் இங்க இருக்கும், அங்க போய் உட்காந்து படிப்பான். அங்க முடிச்சு நாங்க எழுந்து வந்து இங்க வச்சுட்டு வந்து இங்க ஹால்ல உட்காந்து படிப்பான். பைபிள் படிச்சுட்டே இருப்பான். அவன் படிக்கிறத பார்த்தா நாங்க போய் சோத்திர வழி ஏறெடுப்போம், பைபிள் படிப்போம். இது மாதிரி இருக்கலாம். நான் என்னுடைய நினைவுகளில் இவன் தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகிறான். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி வீட்டுக்குள்ள வந்து சொன்னார். என்ன சொன்னாருன்னா, ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 16 வயசு தான் அந்த நாட்கள் எங்க வீட்டுக்கு வரும்போது, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டு இருக்கிறேன். எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தின்படி உன்னை அழைப்பேன். எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டேன். தீர்க்கதரிசினா யாருன்னு தெரியாது, வரங்கள்னா என்னன்னு தெரியாது, என்ன இவங்க பேசுது, தம்பி என்ன பேசுறாருன்னு எனக்கு புரியல. எல்லாத்தையும் நான் மனதில் வைத்துக் கொண்டேன். ஆனா பாருங்க, எங்க குடும்பத்தையே தேவன் ஊழியத்துக்கு அழைத்தார். இன்னும் என் மூத்த சகோதரி வரல, என் சகோதரன் பெரிய சகோதரர் வரல, நானும் என் இளைய சகோதரன் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறப்போ இங்க ஆண்டவர் செய்கிறது அந்த அண்டிக் கொள்ளுகிறதுனா என்னன்னா, உன்னை அழைத்த அழைப்பு என்ன, உன் குடும்பத்தை குறிச்சு நான் வச்சிருக்கிற தீர்மானம் என்ன. நீ எல்லாம் விசுவாசியாவே இருந்து மறிக்கும்படிக்கு இல்ல. எல்லாரும் ஊழியம் செய்ய முடியுமான்னு கேட்டா செய்ய முடியும். பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெற்ற எல்லாருமே தேவனுடைய சீஷர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். யோவானுக்கு அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள். நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆகிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதா. பாத்தீங்களா, வெளிப்படுத்தல் 1:6 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஊழியர்கள் தான் ஆசாரியர்கள் கிடையாது. யாரெல்லாம் அவர் மேல அன்பு கூர்ந்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தேவன் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுகிறேன். எல்லாருமே தேவனுடைய ஆசாரியர்கள். ஒருத்தவங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கணும், உங்க சூழ்நிலைகள் மாற்றா இல்ல, நான் அப்படியே தான் இருக்கும் பொழுது எனக்கு அப்படியே சுக்குநூறா உடையும். ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஏன் விடுதலை இல்ல? தெய்வமே, ஜெபம் பண்ணிட்டானே இருக்கிறோம், ஏன் என்னுடைய சபையில ஜனங்கள் இப்படி விடுதலை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள்? நீ ஜெபிக்கப்படல, அவர்கள் வாயை திறக்கணும். அவங்க வாயை திறந்து உண்மையா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஒரு பிள்ளைக்காக எப்பொழுதுமே எங்க அம்மா பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நாட்கள சமையலறையில இருக்கும்போது சமைச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, அப்பா எப்ப செய்ய போறே தெரியப்பா. நான் சொன்னேன், இந்த மாதிரியான ஜெபங்களே ஆண்டவர் அருவருக்கிற உன்னை ஒடுக்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபிச்சு தேவ சமூகத்துல ஆண்டவரை நீங்களும் நானும் தான், நான் பேச போகிற வார்த்தைகளை நீங்க கேளுங்க, நீங்க சொல்லுகிற சத்தத்தை நான் கேட்கிறேன். ஒரு அறைக்குள்ள உட்காந்து ஜெபிமா, நீ இப்படி சொல்றதுனால ஜெபிக்க முடியாது. அப்ப அந்த தீர்க்கதரிசியான பிள்ளை வந்து சொல்லிட்டு போனாரு, அம்மா நீங்க உங்க பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக தாய் தகப்பன் நீங்க வடிக்கிற கண்ணீர் தான் அங்க ஆண்டவர் சீக்கிரமாய் கிரியை செய்வார். நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கணும், பாஸ்டிங் போடணும், நீங்க ஜெபிக்கணும். அப்படியே அசால்ட்டா விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதாமா, ஊழியங்கள்ல அவங்க பிள்ளைகளுடைய தேவன் வைத்திருக்கிற தீர்மானங்கள் நிறைவேறாது. கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்புகள் அங்க நிறைவேறாது. உங்களிடத்துல பிள்ளைகள் கூட இல்ல, என் தாய் தகப்பனும் வரவே இல்லை. பிறகுதான் ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்தார் ஜெபிக்கும்படியாக. எல்லாவற்றும் நாங்கள் 3 பேருமே, நானும் என் 2 சகோதரர்கள் தான் தேவ சமூகத்துல உட்காந்துட்டே இருக்கும். 3 பேரும் அந்த ஒரு அறையில 3 டைரக்ஷன்ல உட்காந்து ஜெபிச்சுட்டே இருக்கும். நான் தான் அதுல ஓலமிட்டு அழுவேன். ஓ ஆண்டவரே ஆண்டவரே அழுவேன். எங்க அப்பா வந்து திட்டுவாங்க, எப்ப பார்த்தாலும் சாவு விடு மாதிரி அழுதுன்னு இருக்கே அப்படின்ட்டு. சாதாரணமா தேவன் நீங்க கொண்டு வந்து நிறுத்தலைங்க. அவருடைய அழைப்புக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, அவருடைய தீர்மானங்களுக்கு இடம் கொடுக்கும். ஆண்டவரே எனக்கு திருமணமே ஆகலையே, எனக்கு காது கேட்கல மகளே. ஆண்டவரே என் குடும்பம் இப்படி இருக்கு, எனக்கு காது கேட்கல மகளே.
செய்வேன். இன்னைக்கு யாருமே செய்யறது இல்ல. இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், ஆண்டவரை கையை நீட்டி கேட்கிறோம், ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, தேவன் என்னை என்ன கைவிட்டாரு? ரத்த சாட்சியா மறைத்தவர்கள் சொல்லலாம். ஏன்னா அவர்கள் சொன்னாங்க, ஆண்டவர் உங்களை வசனத்தை நிமித்தமா. அங்க யோவான் கூட சொல்றாரு, 1ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல சொல்றாரு. எப்படி எவ்வளவு அழகா அங்க தெளிவா சொல்லுவார். 9ஆம் வசனத்துல, மணிக்கு 9ஆம் வசனத்துல, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனமாய் இருக்கிற யோவானாகிய நான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவம். அல்லேலூயா. ஏன் அல்லேலூயாவே காணோம்? சொல்லுங்களேன். இதனாலதான் சிறையிருப்பு மாறாதபடிக்கு இருக்கிறது. போட்டது போட்ட மாதிரியே வைப்பார் ஆண்டவர். அந்த பெட்ஷீட் அங்க போட்டீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கு, யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் போட்டதுபடியே வைப்பார். ஆண்டவர் சமூகத்துல நாம என்ன பண்றோம்? ஏன் சாட்சி இல்லை? அழைத்த பிள்ளைகள் எப்படி அவருடைய கோபம் பற்றி கொள்ளுகிறதான நேரங்களும் காலங்களும், குமாரன் கோபம் கொள்ளுகிற நாட்கள் வருகிறது. குமாரனுடைய கோபம் பற்றி எறிகிற நாட்கள் வருகிறது. ஆண்டவருக்கு எப்ப நீங்க முழங்கால் போட்டு, ஆண்டவரே என் தேசத்துக்காக நான் அழறேன் பா, தலைவர்களுக்காக நான் அழுது ஜெபிக்கிறேன், ஊழியக்காரர்களுக்காக நான் அழுகிறேன்ப்பா, அவருடைய அழைப்பு இருந்து அவர்கள் இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லி ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நீ பாரப்பட்டு ஜெபிக்கிறதும், பலவீனமாக எத்தனையோ பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நீ கண்ணீர் விடுகிறதுன்னு ஆண்டவர் கேட்க ஆரம்பிக்கிறார். மற்ற பிள்ளைகள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே அல்லேலூயா. எது நிமித்தம் பரிசுத்தாவின் உண்மையில் ஊற்றப்பட்டாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? வாய் திறக்க மாட்டீங்க. யாரெல்லாம் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறீங்க? கை தூக்குங்க. பரிசுத்தாவை பெற்றவர்கள் கரங்களை உயர்த்தும்படியாய் பட்சமாய் கேட்கிறேன். கரங்களை உயர்த்து. பரிசுத்தாவை பெற்றோம். வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிலுவைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும். என்ன பண்ணணுமா? அந்த ஆவியானவர் உள்ள இருந்தா என்ன பண்ணணும் சொல்றீங்களா? ஆவியானவர் இருக்காங்க, நீங்க என்ன சொல்றீங்களா? நீங்க ஆண்டவரை குறிச்சு ஏதாவது பேசுறீங்களா? எப்படி உங்க குடும்பத்துல தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும்? அப்ப தீர்மானங்களுக்கே நீங்க இடம் போடாத பட்சத்துல அப்பெல்லாம் நம்மளாம் நிச்சயம் கிடையாது. பேர் பண்ணா சொல்லிக்கலாம், பரலோகத்துல என் பேர் எழுதப்பட்டிருக்கு, ஜீவ புத்தகத்துல என் பேர் எழுதப்பட்டிருக்கிறது என்று பேர் சொல்லிக்கலாம். எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கும் கர்த்தரனை அபிஷேகம். அதனாலதான் உனக்கு அபிஷேகம் கொடுத்ததே அதுதான். ஆனா சில வேளைகள் அந்த தம்பி எங்களை தவறா பயன்படுத்திட்டார். என்னன்னா ஞானசார எடுத்தீங்க விடுதலை இடம் அப்படின்ட்டார். உடனே நாங்க என்ன பண்ணிட்டோம்? எங்களுக்கு பெரிய அவ்வளவு பெரிய சபையை விட்டுட்டு, ஞாகமா சபையை விட்டுட்டு இங்க இருக்கிற ஒரு சபைக்கு வந்தோம். அந்த ஊழியக்காரருக்கு ஒரே ஆசை, ரொம்ப சந்தோஷம். அவரு எப்படி இருக்காரு? அவர் சொன்னாரு, ஏற்கனவே 8 ஆத்துமக்களை என் சபையில இருந்து அவங்க திருட்டிட்டாங்க, அதே 8 நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாரு. ஐயோ தெய்வமே, இதென்னப்பா கொடுமை. அவங்க திருட்ட மாதிரியே ஆண்டவர் நீங்க 8 ஆத்மா கொடுத்தாருன்னு சொன்னாரு. ஞானஸ்தானம் எடுக்கவே மனசு இல்லை. ஏன்னா எங்களை வழிநடத்துல ஊழியக்காரர்கள் பேர். இந்த தம்பி வெளியே வந்ததுனால உங்க 8 பேரை வச்சுதான் நான் ஆலயமே தொடங்க போறேன். எப்படி? உங்களை வச்சுதான் நான் ஆலயமே ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி எங்களை அவர் வந்து பிளாக்மெயில் பண்ணாருன்னா, நீங்க வந்து நான் சொல்ற இடத்துல நீங்க ஞானஸ்தானம் எடுக்கலன்னா உங்க அக்காவுக்கோ உங்க தம்பிக்கோ அலங்கடிக்கும் போது நான் வீட்டுக்கு வரமாட்டேன் இப்படி சொன்னார். எனக்குள்ள ஒரு பயம். ஏன்னா அப்ப நாங்க யாரை நோக்கி பார்த்தோம்? யாரை நோக்கி பார்த்தோம்? ஊழியக்காரனுடைய வழியை நோக்கி பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே அக்கினியை செய்து கொண்டிருக்கிறார். அது தெரியல. அவன் வருவான், வந்து ஜெபம் பண்ணுவான். அவனுக்காக என்ன பண்ணாங்க? எல்லாம் உட்கார்ந்து முடிவு பண்ணி, சரி அவன் சொல்ற இடத்துல போய் நம்ம ஞானசாரம் எடுத்துன்னு சொல்லி போய் ஞானசாரம் எடுத்தா அவங்க உள்ள போய் உட்கார்ந்தா ஸ்டார்டிங் பிரேயரே 15 பேர் பண்றாங்க. ஓய்வு நாளில தொடக்க பிரேயரே 15 பேர் பண்றாங்க. அதுலயே நிறைய பேர் தூங்கிட்டாங்க. திரும்பி திரும்பி பாக்குறேன், அந்நிய பாஷையில பேசணும்னு எல்லாம் பார்த்து சிரிக்க, கேவலமாய் பேச சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆராதனை கைகளை தட்ட பண்றாங்க, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுவும் ஒரு ஏசிய சபை தான். ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆண்டவரே, 2 நாள் தான் அங்க இருந்தோம், 2 வாரம் தான். 3ஆவது வாரம் எங்க அப்பாட்ட சொல்லப்பா, பாஸ்டர் காலில் விழுந்தாவது நம்ம சபைக்கு போயிடுவோம், நம்ம தவறான பாதையில வழிநடத்தப்படுகிறோம்னு சொல்லி போய் விழுந்தோம். ஆனா 2 மாசமா எங்களை வச்சே செய்தி எடுத்தார் அவரு. எங்களை வைத்தே செய்தி எனக்கு நடக்கப்பட்டது. ஓடி வருவான், ஆலயத்துக்கு வருவான், அப்புறம் போயிடுவான் அப்படின்னு சொல்லி எங்களை வச்சே செய்தி நடந்தது. மிகவும் உடைக்கப்பட்டோம். ஆனாலும் பரவாயில்ல,
அப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்ண, ஊழியக்காரனை நீ தேடுவாயானால் உனக்காக மரித்தவர் நான், உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லி தேவன் அப்பொழுதுதான் அக்கினியா எம்மேல் இருக்கிறத நான் உணர ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. போனேன், ஓடுனேன், போய் சொன்னேன். அவங்க கேட்ட முதல் வார்த்தை, உன் வீட்லயே விடுதலை இல்லை, நீ சுவிசேஷம் சொல்ல வர, ஓ முதல்ல உனக்கு திருமணம் ஆகட்டும், தம்பி சொல்ல மாட்டோம், வேலைக்கு போட்டோன்னு சொன்னாங்க. ஏங்க நான் சொல்றதே சொல்றேங்க, காசை வாங்கிங்கன்னு சொல்லிட்டு வருவேன். இப்படிதான் வைக்கப்பட்டா கூட போனேன். ஆண்டவர் அந்த நடைகளை எல்லாம் பார்த்தேன். நான் நடக்காம இல்லைங்க. நிறைய பேர் சொல்றாங்க நீங்க உட்கார்ந்துட்டே இருக்க. இல்ல, நான் நடக்காம இல்ல. அந்த பாருங்க, அந்த லாஸ்ட்ல அந்த பீச் ஓரத்துல இறங்கினா அங்க இருந்து மார்க்கெட்டுக்கு அங்க போனோம், எங்க யாகம சபைக்கு போனோம், எடுத்து நடந்து ஓடுவேன் டெய்லி. ஏன் அந்த பீச் ஓரத்துல இறங்க வேணாம்? ராயபுரம்ல காஸ்பிள் டிவி ஊழியம் ஒரு 6 மாசம் அந்த போன் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். அங்க இருந்து கரெக்டா அங்கதான் ஆட்டோ வருவான், அங்க இறங்கி அந்த மார்க்கெட்ல அங்க இருந்து நடந்து ஓடுவேன் ஆலயத்துக்கு. டெய்லி போய் சின்ன கூடாரத்துல போய் கவர்மெண்ட் ஆண்டோட பிரசனத்திலே நடந்துதான். அதாவது ஆட்டோலாம் கிடையாது, பைக்கும் கிடையாது. நட தேவனின் கால்களை பார்த்தார். இன்னைக்கு அதெல்லாம் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். நீ எனக்காக ஓடுவியா, எனக்காக கிரியை செய்வியா, என்னுடைய பாரத்தை நீ ஏத்துப்பியா? நீ ஏத்துக்காம நீ 20 வருஷம் உட்கார்ந்ததாலும் அவரை சும்மாவே கையை கட்டி பார்த்து உட்கார்ந்துட்டே இருப்பாரு. ஒரு காரியங்களை கூட அவர் எடுத்து செய்ய மாட்டார். ஒரு காரியங்களை அவர் செய்ய மாட்டார். ரொம்ப ஜென்டில்மேன் நம்ம ஆண்டவர். உன் பிள்ளைக்கா விடுதலை இல்ல, உன் பிள்ளைய போல இருக்கிறவர்களுக்கு நீ கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணு, ஜெபி. அப்பதான் என்னுடைய வல்லமை. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கதான் கர்த்தருடைய. அப்ப அந்த பையன் சொன்னா, அக்கா நீங்க எல்லாம் ஞானஸ்நானத்துக்கு விடுதலை ஆகணும். ஞானஸ்நானத்துக்கு விடுதலை ஆகல. 2வது நாளே மறுபடியும் பயங்கர போராட்டம். அலக்கழிப்பு வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. பரிசுத்தாவின் ஊற்ற ஆரம்பித்தார். ஆவியானவர்களை வழி நடத்தினார். ஊழியக்காரன் அப்படியே தேவன் கட் பண்ணி தூக்கி விசிறடிச்சார். என்னதான் நீ நோக்கி பார்க்கணும், என்னைத்தான் நீ நோக்கி பார்க்கணும், ஊழியக்காரனை பார்க்காத. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மோசே ஊழியம் செய்த மோசே கூட தன்னை எங்கேயுமே அவன் வந்து காட்டிக்கவே இல்லை. ஆண்டவர் இப்படி சொல்றாரு, கர்த்தர் இப்படி சொல்றாரு, கர்த்தர் இப்படி உங்களை வழி நடத்தினார், இப்படிதான் சொன்னார். கவனிங்க பிரியமானவர்களே, இந்த அபிஷேகம் எது நிமித்தம் வைக்கப்பட்டிருக்கிறது? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம். அது மட்டும் இல்ல, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயக்கட்டுதலையும். இன்னைக்கு கட்டுறியா? இன்னைக்கு உன் இருதயமே உடைஞ்சிருக்கு. பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன்னு சொல்லி இருக்கிற உன் இருதயமே இன்னைக்கு உடைக்கப்பட்டு இருக்கிறது. நீ போகவே இல்லை. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் சொல்லாதபடி இருக்கிறாய். கட்டுண்டவர்களுக்கு கட்ட விடுதலை நீ கூறல. ஆனா ஆவியானவரை பெற்றிருக்கிறேன்னு சொல்லுகிற ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய ஆவி ஊற்றப்பட்ட உன்னிடத்துல நியாயம் நிச்சயமாய் தேவன் விசாரிப்பார். இதனாலதான் இதான் பாயிண்டே. இதனாலதான் உன் குடும்ப விடுதலை இல்ல, சிறையிருப்பு இல்ல. உன்னை குறிச்சு தேவன் என்ன வச்சிருக்கிறாரோ அதை ஆராய்ந்து சீக்கிரமாய் அந்த குமாரனை நீ அண்டிக்கொள். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். யார் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்? தேவனை அழைத்த அழைப்புகள் எது நிமித்தம்? எதுக்காக மரணத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தார்? எதுக்காக பாதாளத்துல விழுந்திருக்க வேண்டிய என்னை தூக்கி அவர் ஜீவனை கொடுத்தாரு? அதைத்தான் நீங்க யோசிக்கணும். எல்லாம் முழங்கால் படியிடுங்க. இதோட முடியலங்க. 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்ட நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும் அல்லவா தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உன் மேல அபிஷேகத்தை ஊத்தினாரே. இன்னைக்கு என்ன சூழ்நிலைகள் இருக்கிற அருமையான தேவனுடைய ஆத்துமாவே, தயவா எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டோட சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டோட சமூகத்துல ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. குமாரனுடைய கோபம் பற்றி இருக்கிற நாட்கள் வருகிறது. இன்னைக்கு உலகமே அது தெரியாதபடி இருக்கலாம். அந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற நம்ம இன்னைக்கு நம்முடைய கவலைகள் பாரங்களை தூக்கி போட்டு தெய்வமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவரை அண்டிக் கொள்ளுங்க. அவரை அண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிற இடத்துலதான் அவர் அவருடைய முத்திரையை வைப்பாரு. ஜெபிக்கிறவங்க நிச்சயமா முத்திரை இருக்கு. யாரெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க இரவுல கண்பிடிச்சு நிச்சயமா ஆண்டவருடைய முத்திரை உங்க மேல இருக்கு. முத்திரை இருக்கு மகளே, முத்திரை இருக்கு. உனக்கு தேவனுடைய அழைப்பு இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு தெய்வமே குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்தான் இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் தயவாய் சொல்லுகிறேன். இந்த நேரத்தை விட்டுறாதீங்க. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படியிடுங்க. தெய்வமே ஆவியானவரே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் மேல வைத்திருக்க அபிஷேகம் பா. பரிசுத்தாவியை பெற்றுட்டு நான் வீட்டுல சும்மா இருக்க கூடாதே போலா. இப்படி அழைத்து பெற்றுக்கொண்டு நான் சும்மா இருக்க கூடாதே. தெய்வமே எல்லாரும் கேளுங்கப்பா. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. செல்வினையா வந்து ஜெபிப்பாரு.
பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. கோபம் கொள்ளாமல் வெளியிலே நாம் அழியாமல் அவருடைய பாதத்தை நாம் முத்தம் செய்யும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நான் அழிந்து போகக்கூடாதப்பா. உலகேறப்பட்ட ரட்சிப்பை நான் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரே, நான் உடைய பாதத்தை நான் முத்தம் செய்ய வேண்டும். உமக்காக நான் செய்ய வேண்டியதான கிரியைகளை நான் செய்து முடிக்க நீர் எப்படி கத்தாவே இந்த உலகத்திலே கத்தாவே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி ஆண்டவரே நீ பரலோகத்திலே கத்தாவே எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய கிரியைகளை நாங்கள் நிறைவேற்றட்டும். எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றட்டும். ஆண்டவரே, எங்களுடைய சுயத்தை விட்டு நாங்கள் வெளியே வரட்டும். ஆண்டவரே, எங்கள் சுய செயல்களை விட்டு நாங்கள் வெளியே வரட்டும். ஆண்டவரே, நாங்கள் உலகத்திற்கு அந்த கத்தாவே நாங்கள் உமக்கென்று நாங்கள் தெரிந்திருக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உம்முடைய ராஜ்யத்தை பணியும்படியாக, உம்முடைய சித்தத்தை பூர்ணப்படுத்தும்படியாக எங்கள் ஆவியாத்தும சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கூடி வர செய்தீர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்தீர். தொடக்கம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் தேவ நாமம் மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். முடிவிலே கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பேசி நம்முடைய மகளை பலப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் கிருபை நாளை கத்தாவே கிருபா வரங்களினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தையை அனுப்பி நீ குணப்படுத்தினதுக்காய், பலப்படுத்தினதுக்காய், திடப்படுத்தினதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் வார்த்தையை கொண்டு பலப்படுத்தி கத்தாவை ஸ்திரப்படுத்தி இந்த வார்த்தையின்படி கத்தாவை தங்கள் வாழ்க்கையை ஜீவிக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் எங்களை பின் தொடரட்டும். ஆண்டவரே, உமக்காக எழுப்பி பிரகாசிக்கட்டும், ஓடட்டும். ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ளாக தரிக்கப்பட்டு நாங்கள் உமக்காக நாங்கள் வாழ கிருபை செய்யும். ஆண்டவரே, வந்தவர்கள் வந்தவனமாய் அல்ல, விடப்படுத்தி ஆண்டவரே உற்சாகத்தைப்படுத்தி கத்தாவே உன்னதத்தின் ஆவியினால் இடைகட்டி ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி திருக்கிறதுல ஒப்புக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சின்ன சாட்சி கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். சாட்சி நடத்தின தேவன் கோடான கோடி நன்றி சோதனை இருக்கேன். பேசவே முடியல. வாய் எப்படியே எவ்வளோ வலி இருந்தது. அவனுடைய செய்தி எடுக்கும்பொழுது கர்த்தர் இந்த வலியெல்லாம் எடுத்து போனார். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். எவ்வளோ வல்லமையை தேவன் வார்த்தையில வச்சிருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த வாயில் உள்ள இந்த வலிகளை எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டார். வேதத்துல எவ்வளோ ஆண்டவர் வசனங்களுக்குள்ள எவ்வளோ வல்லமையை வச்சிருக்கிறார். சோகப்படுத்த என் நிஜமானதுக்கு கோடான கொடி சோதனை எடுக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். எழுந்திருப்போம். எல்லாம் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்கென்று அவருக்கென்று உற்சாகமாய் விதைப்போம். மத்தியில் இருக்கிறதால அடிமலர் அம்மாவும் ஜெபிப்பார்கள். பாட்டு பாடுறோம். சோதரிக்கிற ராஜா, வல்லவரே, நல்லவரே, உன்னதமானவரே, உன் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிற ராஜா. அப்பா, விசுவாசிகள் அனைவரையும், மராட்டி சபை விசுவாசிகள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. அப்பா, 30, 60, 100 அவங்க வருமானத்தை பெருகி தரும்படியாக தெரிகிற கர்த்தாவே, ஆவியானவே கொடுங்கள். அப்போது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிற ராஜா. அப்பா, அவர்கள் வீட்டிலே அப்பவும் மாவும் எண்ணெயும் குறைபடாமல் நீ பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. இயேசு ராஜாவே, அவங்களை எல்லா தீவிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும் ராஜா. அவங்களை அவசரத்தைய ராஜா. அதே மாதிரி சபையை கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா, சபை உம்முடையது ராஜா. சபைக்கு தலையானவர் நீர்தான் ராஜா. அப்பா, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கிழக்கு மேற்கு வடக்கு இதற்காக 4 மூலையில் உள்ள ஜனங்களை கொண்டு வந்து சபையை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறவர் நல்ல கர்த்தாவே.
கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகிறோம். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பரப்போம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகிறோம். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பரப்போம். கரங்களை உயர்த்தி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் வருகைப்பட்டு மீண்டும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
Thank you.